பிரதமர் மோடி கீழடி அறிக்கையை மோடி வெளியிடுவாரா என நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரையில் நடைபெற்று வரும் சர்வதேச தொல்லியல் கருத்தரங்கத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சு வெங்கடேசன், இந்திய வரலாற்றை மறுபரிசீலனை செய்யக்கூடிய ஆய்வுகள் தமிழ்நாட்டில் இருந்து வந்து கொண்டிருப்பதாக கூறினார். கடந்த சில ஆண்டுகளாக நடத்தப்பட்ட ஆய்வுகள் மூலம் 124 கால கணக்கீடுகள் மெய்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனை உலக அறிவு சமூகத்தின் முன்பு வைக்கும் திருநாள் இது என்றார். கீழடி அகழாய்வு முடிவை இரட்டிப்பு செய்யும் வேலையை மத்திய அரசு செய்து வருவதாக குற்றம் சாட்டிய அவர், துவாரகையிலும் ஹரியானாவிலும் சிந்து நதியை கண்டுபிடிக்கவும், உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஜாகிராம் என்ற இடத்தில் அஸ்வமேத யாகம் நடந்ததாக சொல்லப்படும் இடத்திலும் ஆய்வு செய்வதாக கூறும் இந்திய தொல்லியல் துறை கீழடி அகழாய்வை வெளியிட மறுப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார். அறிவியல் முடிவுகளை வைத்துக்கொண்டு அறிவியல் மனப்பான்மை இல்லாத பழமைவாதிகளுடன் போராடி கொண்டிருப்பதாக கூறினார். அறிவுபூர்வமான விவாதத்தை மூடவர்களோடு நடத்த வேண்டியிருப்பதாகவும், செயற்கைக்கோள் ஏவியது சாதனை என்றால் விண்வெளிக்கு முதலில் சென்றது அனுமார் என்கிறது இந்த கூட்டம் என தெரிவித்தார். பிரதமர் மோடி கீழடி அகழாய்வு முடிவை வெளியிட தயாரா என சு வெங்கடேசன் கேள்வி எழுப்பினார். இந்தியாவின் ஆதி அறிவு என்பது வேதத்தில் இருக்கிறது. வேத பண்பாடு தான் இந்திய பண்பாடு, வேத நாகரிகம்தான் இந்திய நாகரிகம் என்பது பாஜக RSS கூட்டம் சொல்லுகிற கருத்து. ஆனால் வேதங்கள் உருவாவதற்கு முன்பே, வேதங்கள் உருவாக சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பே செழித்தோங்கிய நாகரிகம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது. 5700 ஆண்டுக்கு முன்பு இரும்பு பயன்பாடு சிவகலையில் இருந்திருக்கிறது, தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது. 4800 ஆண்டுக்கு முன்பு எழுதப்பட்ட எழுத்துக்கள் இங்கே கிடைத்திருக்கிறது. எனவே நீங்கள் சொல்லுகிற பண்பாட்டுக்கு முந்தைய காலத்திலேயே செழித்தோங்கிய பண்பாட்டு நிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். எனவே தான் ஒரு அறிக்கை, இவ்வளவு பேசுகிற மோடி அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வர்றார், என்னென்னமோ பேசுறார். கீழடி அகழாய்வு முடிவை வெளியிடுவேன் என்று சொல்ல மோடி தயாரா என்ற கேள்வியை நாங்கள் கேட்கிறோம். ஒவ்வொரு எம்பிக்கும் ஒரு பதில் சொல்றாங்க. நாடாளுமன்றத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட பதில், அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கை என்ன என்றால் நாங்கள் அவரை திருத்தி எழுத சொல்லியிருக்கிறோம் என்று எனக்கு ஒரு பதில் சொல்கிறார்கள். மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் கேள்வி கேட்டால் நாங்கள் அதை மறு ஆய்வு செய்கிறோம் என்று ஒரு பதில் சொல்கிறார். மரியாதைக்குரிய வேறொரு ராஜ்யசபாவிற்கு வேறொரு பதில் சொல்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதில். திட்டமிட்டு செய்கிற இருட்டடிப்பை ஒன்றிய அரசு செய்கிறது.